ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டிக்கு பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். ஆன போதிலும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த, அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு மாறி உட்காந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அங்கே ரிஷபத்தில் எடுத்து நீங்கள் சுக்கிரனை போடலாம், குருவை தூக்கி மீனத்தில் போடலாம். அப்போ இப்போ சுக்கிரன் உச்சம் பெறும் நிலையும் ஆட்சி பெறும் நிலையும் ஏற்படுகிறது. ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது மிக மிக உன்னதமான காலம். இன்னும் 12 மாதமாக அவர் உச்சமாக இருக்க போகிறார், ஆட்சியாக இருக்க போகிறார். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது என்பது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பினை பெறும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8இல் குரு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், திருப்திகரமாக இருக்கிறது. அப்போது குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குரு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது. அதையும் தாண்டி அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி நிலை பெறுகிறார். அப்போ ஆட்சி பெற்றால் அந்த கிரகத்துக்கு பவர் அதிகம். அதனுடன் இணைந்த கிரகங்களுக்கும் பவர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த துலாத்துக்கு 10ஆம் இடத்தை யாராவது பார்க்குறாங்களா? இல்லை. இருந்த போதிலும் 9ஆம் இடத்தையும் பார்க்கல, 11ஆம் இடத்தையும் பார்க்கல. இருந்த போதிலும் இந்த துலா ராசிக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சநிலை பெறுவது என்பது மிக மிக சிறப்பு. அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான காலம். வேலை வாய்ப்புகள் இது நாள் வரைக்கும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இப்போது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலை. இல்லை ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு படமோ சீரியலோ உங்களை தேடி வரும். பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அது மட்டுமல்ல, சுக்கிரன் உச்சநிலை ஆட்சி நிலை பெறுவதால் வங்கிகள், அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னால் இருப்பவர்கள், நடிப்பவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், அத்தனை டெக்னீஷியனும் அத்தனை அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7க்குடையவன் 9இல் இருக்கிறார். 9இல் இருந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைத்தால் தானே உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க ஏற்படக்கூடிய நிலை. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்ல வருமானம் இருக்கும். அப்போ வருமானம் இருந்தால் அதை செலவு செய்யணும் இல்லையா? அப்போ பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், வீடு ஃப்ளாட்டு
வாங்கக்கூடிய நிலை, இடம் காலிமனை வாங்கக்கூடிய நிலை, இப்படி பூமியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் 7க்குடையவன் 9ல் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இது அற்புதம். 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். அப்போ 2 கிரகங்கள் பார்க்குதுன்னு சொன்னால் அப்போ மாத்திருஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது என்று தானே அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும். நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி உங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், ஆடிட்டர்கள், கணக்கர்கள், இப்படி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் காலம். உங்களுக்கு இதுதான் தருணம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இதுதான். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். அப்போ காரகத்துவம் வண்டி கூட நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்லை கார் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். இருந்த போதிலும் இந்த சூரியனும் சனியும் இணைந்து இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையாக மாறுதல், தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படுதல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு சூரியன் சனி இணைவு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் கூடங்கள் இருக்கு இல்லையா, தொழிற்சாலைகள், சின்ன லேத் ஃபேக்ட்ரி, ஒரு 5 பேர் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், 500 பேர் வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கருத்து பேதம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு செய்யப்பட்டு பிறகு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். முதலாளிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் தொழிலாளிகளும் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. இது அது சனியும் சூரியனும் இணைவு என்பது. ராகு பகவான் உங்களுக்கு இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரலையும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய நிலை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். உள்நாட்டு அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி, அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது பண வரவு என்பது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். வீடு மனை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 12ஆம் இடம் கேதுவை குரு பார்க்கிறார். ஆன்மீகத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க, கோயிலாக போவீங்க, ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா என்ற பேரில் போயிட்டு வருவீங்க. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்கப் போகிறது. நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. மேலிடத்தில் உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்தவரையும் துலா ராசி அன்பர்களுக்கு
பொருளாதாரத்தில் அற்புதமான காலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, செல்வம் கொழிக்கக்கூடிய காலம். பண வரவு பல வகையில் இருந்து வரும் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் இந்த துலாத்துக்கு 2, 3, 4 அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.